அப்போ உடனடியாக எல்லாமே முதலமைச்சராக இருக்கிறாரு, காவல்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது சட்ட ஒழுங்கு அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு வன்முறையாக இருக்குது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் தொடர்ந்து கொலை மற்றும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு நடந்து வருவதாக திமுக முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் அமைச்சரின் இந்த குற்றச்சாட்டிற்கு இத்தனை நாளாய் திமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்றங்களுக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லை என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மாற்றம் ஒன்றும் சொல்லி இன்னைக்கு ஆட்சி பண்ணுவாங்க, இவரால் ஆட்சி ஆனால் தொடர்ந்து அதிகமாக பாலியல் தொல்லை குறைகள் நடந்துருக்கு. ஆனால் அவர் டைம் எடுத்துக்கிறது எப்படி பாக்கி இந்த ஆட்சியை இல்லை சொல்லணுன்னா ஒரு மாதிரி நகைச்சுவைக்குரிய விஷயமா தெரியுது. அவர் அந்த 108 சீட்டு வந்ததுமே முதல்ல ஒரு அதிக சீட்டு பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ உடனடியாக எல்லாமே முதலமைச்சராக இருக்கிறாரு, காவல்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது சட்ட ஒழுங்கு அவர்களால் கட்டுப்படுத்த முடியல. குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு அதிகமான ஒரு வன்முறையாக இருக்குது. அதுவும் நிறைய இடங்கள்ல அவர்களுடைய நிர்வாகிகளே ஈடுபடுறாங்க. அதை கூட தட்டி கேட்க முடியல. டீ கடைக்காரன்ட்ட காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. நம்முடைய ஸ்ரீவைகுண்டத்தில் அந்த பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அவளும் தாவாக்காவுடைய ஒரு ஆதரவாளர், பண்ணவங்களும் தாவாக்காவுடைய நிர்வாகி. இங்கே லோக்கல்ல ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் இருக்காரு, மதர்நாராஜ் ஒரு அமைச்சர். யாருமே அதை போய் கேட்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. ஸ்ரீநாத்னு ஒரு அமைச்சர் புன்னக்காயில் போய் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன மனநிலையில் இருக்கார், என்ன நிலையில இருக்கான்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அவருடைய எது தொகுதினே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தாவாக்க கட்சியினர் முதலமைச்சராக இருக்கட்டும், அன்னைக்கு பேசினார்ல திருச்சி கூட்டத்தில், தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே பேசினார். அதே எழுதி வச்ச ஸ்கிரிப்டை பார்த்து அதே ஸ்ட்ரெஸ்ஸு பாஸு நடிப்போட பேசினார். அது எல்லாம் ஊர் அறியும் உலக அறியும். அதனால் இவங்க இன்னும் நார்மல் நிலைக்கு வரணும். இது நாடு, இத்தனை பேர் மக்களை கட்டி காக்கணும். நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை ஒன்றுமே சொல்லலையே. வந்தே மாதிரம் பாட்டு ஏன் பாடுறீங்கன்னா, இல்லை பாட மாட்டோன்னு சொல்ல முடியல. கேரளாவில் உள்ள ஒரு மினிஸ்டர் சொல்கிறாரு, அந்த சர்க்குலரில் அது கட்டாயம் இல்லை, வந்தே மாதிரம் பாடுறது ஆப்ஷனல் இருக்குது. அப்போ ஏன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? அதுக்கு போய் அங்கே போய் பெட்டிஷன் கொடுத்தேன்னாரு. ஸோ எதை குறை சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அவர் 6 மாதம் டைம் கேட்காரு, எதையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்காக நடக்கிற கொலைகளையும் கொள்ளைகளையும், பாலியல் வன்கொடுமை, 3 வயசு சிறுமி, 61 வயசு பாட்டியம்மா, 11 வயசு சிறுமியெல்லாம் நடக்கிறத நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியாது. அதனால் எதிர்க்கட்சி, ஒரு வலிமையான எதிர்க்கட்சியை எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் இருக்காங்க, எங்களுடைய தலைவர் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் நிச்சயமாக குற்றங்குறைகளை, அவர்கள் செயல்பாட்டில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவது தான் எதிர்க்கட்சிகளுடைய கடமை என்ற முறையில் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு இருக்கோம். கடந்த 10 செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.